மில்க் பவுடர் லட்டு செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பால் பவுடரை வச்சு ஒரு லட்டு நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி. 2 கப் பால் பவுடர் எடுத்தால் 1 கப் சர்க்கரை, அதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவையான நட்ஸு பொடியை நுணுக்கி வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ஒரு 3-4 ஸ்பூன் வேணும், எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். எவ்வளோ நட்ஸ் வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடியான நட்ஸை நுணுக்கிட்டோம்னா அந்த பால் பவுடர்லேயே சேர்த்து நம்ம செய்யலாம். இல்லை வேண்டான்னா நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக போட்டு பிடிக்கும்போது செய்யலாம். ரொம்ப செய்கிறது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். பாருங்கள், பாதாம், சூரியகாந்தி விதை எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு நல்லா முந்திரி எல்லாம் எடுத்து வச்சுருந்தது, அதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கு. இது கொஞ்சம் உருகட்டும். பால் அந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ பால் பவுடர், சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுங்க. சும்மா கலக்கிறதுக்காக தான் இது. இதிலே நல்லா கலங்கிடும். தேவைப்பட்ட உருகுன நெய் சேர்த்து மறுபடியும் கலந்து பிடிச்சிக்கலாம். சூட்டிலேயே கொஞ்சம் நல்லா இலகி எல்லாம் பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். சர்க்கரை இலகும்போது பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் நெய்யோடு சேர்ந்து. தேவைப்பட்டால் உருகுன நெய் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் கலக்கி விட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா பால்கோவா ஓட்ட நல்ல வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா இதெல்லாம் கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் வேணும், ஊற்றி செஞ்சு கலந்துக்கலாம். அடுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். எல்லாம் ஒன்று சேர நல்லா கலக்கிக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்படியே வச்சு சூடோட பிடிச்சி பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. பாருங்கள், நல்லா பிடிக்க வருது. அடுப்பு நிறுத்தியாச்சு. இந்த நட்ஸ் எல்லாமும் கலந்தாச்சு. மேலே டெக்கரேட் பண்ண கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் இதில் கலந்தாச்சு. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம பிடிச்சிக்கணும். செஞ்சு வச்சுட்டு பாதாம் பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கு. அதை நம்ம அந்த லட்டு மேலே டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஈஸியான டேஸ்டியான லட்டு, சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.